போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமானின் அன்பு வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் முந்தைய ஆண்டு வினாத்தாள், அதாவது பொதுத்தமிழில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 37 எக்ஸாமில் கேட்ட கொஷின் பேப்பரை ஒரு வினாத்தாள் தொகுப்பாக ரெடி பண்ணியிருப்போம். ஸோ இந்த புக் ஆல்ரெடி ஆர்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரிங்களா, ஆல்ரெடி ஆஃபர் ப்ரைஸில் கொடுத்துருப்போம். கொரியர் இலவசமாக அப்டேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ ஆல்ரெடி ஆர்டர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்பேச் இன்னைக்கு பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்சல் ரெடியாக இருக்குது, இன்றைக்கி அனுப்பிச்சிருவோம் சரிங்களா. அடுத்த ஒரு 2லேருந்து 3 நாளில் உங்கள் கைக்கு புக்கு கிடச்சிரும். இது வரையும் ஆர்டர் பண்ணாதவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதற்கான லிங்க் அதே போல் எல்லாமே டெலகிராமில் ஷேர் பண்ணியிருப்போம். வீடியோவும் ஆல்ரெடி கொடுத்துருப்போம். புக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதும் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். இப்போ புக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன் சரிங்களா. ஆல்ரெடி ஆர்டர் பண்ணவங்க வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு 2 டேஸில் வந்துடும் சரிங்களா. டிஸ்பேச் இன்றைக்கே பண்ணிட்டோம் சரிங்களா. உங்களுக்கு செவ்வாய் புதன் இந்த 2 நாளில் கிடச்சிரும். ஒருவேளை புதன்கிழமைக்குள்ளே உங்களுக்கு வரல, ஏற்கனவே ஆர்டர் பண்ணவங்களுக்கு நான் சொல்கிறேன், புதன்கிழமைக்குள்ளே வரல அப்படின்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா. ட்ராக்கிங் நம்பர் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமை கொடுத்துருவாங்க. புதன்கிழமைக்குள்ளே உங்களுக்கு புக்கே ரிசீவ் ஆகிடும் சரிங்களா. ஸோ எல்லாருமே எக்ஸாமுக்கு நல்லா படிங்க. இந்த கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா சரிங்களா, எல்லாமே உங்களுக்கு முந்தைய ஆண்டு வினாத்தாள் அப்படின்றனால எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் குரூப் 2க்கு படிக்கலாம், குரூப் 4க்கு படிக்கலாம். பொதுத்தமிழில் 100 கொஷின் வரதுனால இதை டெய்லி ப்ராக்டிஸில் வச்சுக்கோங்க. டெய்லி கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க, என்ன மாதிரி கேட்டிருக்காங்க, எப்படி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, நீங்கள் என்ன மாதிரி தப்பு பண்ணுறீங்க, இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ புக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன் சரிங்களா. ஸோ புத்தகம் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ இதுதான் முந்தைய ஆண்டு வினாத்தாள் தொகுப்பு புத்தகம். ஸோ இந்த புக்கு இப்போ புதுசாக வாங்குறவங்க முடிஞ்ச வரையும் முன்னாடி ஆர்டர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆர்டர் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ புக்கு எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லிடுறேன். அதே போல் மற்ற புத்தகம் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா, மற்ற சப்ஜெக்ட்கான புத்தகம் வேணும் அப்படின்னா நம்ம வெப்சைட்லேயே இருக்கும், நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். தமிழ் மீடியமில் ஒரு 15 புக்ஸ் இருக்கும் சரிங்களா. ஆல்ரெடி வாங்கின ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சுக்கும். தமிழ் மீடியமில் ஒரு 15 புக்ஸ், அதே போல் இங்கிலீஷ் மீடியமில் ஒரு 8 புக்ஸ் இருக்கும் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக இருக்கும். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொரு புக்கும் தனித்தனியாக இருக்கும். ஸோ இந்த புக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ புக்கோட பேப்பர் குவாலிட்டி எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் சரிங்களா. படிக்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைஃப் உங்களுக்கு அதிகமாக வர மாதிரி தான் பேப்பர் குவாலிட்டி எல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கோம். கொஷின்ஸ் எப்படி அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் சரிங்களா. ஸோ ஒவ்வொரு கொஷினும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே டைட்டில் கொடுத்து அப்டேட் பண்ணியிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ் முடிஞ்ச பிறகு ஒரு கொஷின் பேப்பர் முடியுது அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் கீயும் அப்டேட் பண்ணியிருப்போம். ஒரு கொஷின் 100 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஆன்சர் கீ உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்போம் சரிங்களா. 100 வினாக்கள் இருக்குது அப்படின்னா 100 வினாக்கள் முடிஞ்ச பிறகு அதுக்கான ஆன்சர் கீ இருக்கும் சரிங்களா. ஸோ அதே போல் ஒவ்வொரு கொஷின் பேப்பருக்கும் போட்டிருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே மேலே அப்டேட் பண்ணியிருப்போம். பொது அசல் வினாத்தாள் உங்களுக்கு நம்பர் பார்த்தீங்கன்னா 12. இது 12வது கொஷின் பேப்பர் சரிங்களா. இண்டெக்ஸுமே இது எல்லாமே ப்ராப்பராக உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருப்போம். மொத்தமாக எவ்வளோ கொஷின்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்றதும் அப்டேட் பண்ணியிருப்போம். எத்தனை கொஷின் பேப்பர் இருக்க போகுது அப்படின்றத அப்டேட் பண்ணியிருப்போம். முதல்லேயே இது கொடுத்துருப்போம் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ரேப்பர் இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. அது முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது முடிஞ்ச பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் இருக்கும் சரிங்களா. டிஎன்பிஎஸ்சி பொது தமிழ் அசல் வினாத்தாள் அப்படின்னு கொடுத்துருப்போம். இதில் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பராக கொடுத்துருவோம். எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, என்ன பேஜ் நம்பர், இதெல்லாமே கொடுத்துருப்போம். கிட்டத்தட்ட 37 எக்ஸாம் சொன்னோம் இல்லையா, 37 எக்ஸாமுக்கான இண்டெக்ஸ் இருக்கும் சரிங்களா. பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். அடுத்து தமிழுக்கான சிலபஸ் கொடுத்துருப்போம். பொது தமிழ் சிலபஸ் இப்போ அப்டேட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த சிலபஸ் உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இதுலையுமே அப்டேட் பண்ணியிருப்போம். நம்ம பொது தமிழ் புக்லையுமே இண்டெக்ஸ் அப்டேட் பண்ணியிருப்போம். மறுபடியும் இதுலையுமே உங்களுக்கு இண்டெக்ஸ், அதாவது சிலபஸ் எப்பவுமே உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்கு தேவைப்படும் அப்படின்னால சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ அதன் பிறகு கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஷினும் அப்டேட் பண்ணியிருப்போம். 2012லேருந்து 2020 வரையும் கொஷின் பேப்பர் அப்டேட் பண்ணியிருப்போம் சரிங்களா. அது முன்னாடியே உங்களுக்கு கொடுத்துருப்போம். இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் சரிங்களா. இண்டெக்ஸில் அது எல்லாமே தெளிவாக போட்டிருப்போம் சரிங்களா. இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே. ஸோ இதுலேயே தெளிவாக இருக்கும். ஸோ நிறைய பேர் ஆன்சருக்கு இருக்குமா சார் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆன்சருக்கு இந்த மாதிரி தெளிவாக உங்களுக்கு போட்டிருப்போம். 100 கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா 100 கொஷினுக்கும் ஆன்சர் என்ன அப்படின்றது தெளிவாக இருக்கும் சரியா. நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இது டெஸ்ட்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. ஸோ இப்போ கொஷின்ஸ் இருக்கா, நீங்கள் ஒரு தனியாக இது எவ்வளோ கொஷின்ஸ் இருக்குது, அப்படியே உங்களால் எவ்வளோ மார்க் வாங்க முடியுது அப்படின்றத ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கேயே ஆன்சர் கொடுத்துருக்க மாட்டோம், கீழே ஆன்சர் கொடுத்துருக்கோம், தனியாக பேக் சைடில் தான் கொடுத்துருக்கோம். 100 கொஷின் முடிஞ்ச பிறகு தான் இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்க முடியுது அப்படின்றதையும் ப்ராக்டிஸும் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 37 செட் இருக்கா, 37 கொஷின் பேப்பரும் நீங்கள் ப்ராக்டிஸ் கூட பண்ணிக்கலாம். ஸோ மற்ற புத்தகம் நீங்கள் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னாலும் உங்களுக்கு மற்ற புக்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது சரிங்களா. என்ன புக்கு வேணுமோ அதை ஆர்டர் பண்ணிக்கோங்க. மினிமம் ஸ்டாக் தான் இருக்குது சரிங்களா, ரொம்ப கம்மியான ஸ்டாக் தான் இருக்குது. பொது தமிழ் புக்காக இருக்கலாம், இல்லை நூல்வெளி புக்காக இருக்கலாம், உங்களுக்கு தமிழ் மீடியமில் இருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸாக இருக்கலாம், எல்லா புக்குமே மினிமம் ஸ்டாக் இருக்குது. வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதே போல் இங்கிலீஷ் மீடியம் புக்கும் இருக்குது சரிங்களா. நீங்கள் தனித்தனியாக புக்கு ஆர்டர் பண்ணுறத விட செட்டாக புக்கு ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மணி சேவ் ஆகும். ஸோ முடிஞ்ச வரையும் செட்டாக புக்கு ஆர்டர் பண்ணிக்கோங்க.
உங்களுக்கு இந்த புக்கு மட்டும் வேணும் அப்படின்னா இப்போ ஆர்டர் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரையும் முன்னாடியே ஆர்டர் பண்ணிக்கோங்க. முன்னாடியே ஆர்டர் பண்ணுறதுக்கு நம்ம ஆல்ரெடி ஆஃபர் கொடுத்துருப்போம். இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்குள்ள 20ஆம் தேதி வரையும் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ முன்னாடியே ஆர்டர் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? கண்டிப்பாக சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா முன்னாடி நம்மளை நம்பி வாங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவுமே ஆஃபர் இருக்கும் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். ஸோ முடிஞ்ச வரையும் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ சப்போர்ட் பண்ணுறோம். சரிங்களா? அதன் பிறகு ப்ரைஸ் கண்டிப்பாக அப்டேட் இருக்கும். அதே போல் கொரியர் சார்ஜும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணக்கூடிய மினிமம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொரியர் சார்ஜ் இருக்காது அப்படின்னு சொல்லி தான் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டாங்க. மறுபடியும் கேட்டதுனால இன்னும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ முடிஞ்ச வரையும் இன்னைக்கு நாளைக்குள்ள ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதன் பிறகு கண்டிப்பாக புக்கோட ப்ரைஸும் சேஞ்ச் ஆகும், ப்ளஸ் கொரியர் சார்ஜும் சேஞ்ச் ஆகும். அதே போல் புக்கோட பேக் சைடு இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? என்னென்ன புக் இருக்குது அப்படின்றத போட்டிருப்போம். அதே போல் வீடியோ கிளாஸஸ் டெஸ்ட் வச்சு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருப்போம். கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த புக்கில் கடைசியில் ஒரு 3 பேஜ் விட்டுருக்கும். சரிங்களா? புக் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 300 பேஜஸ்க்கு மேலே இருக்கும். 330 பேஜஸ் இருக்கும். எல்லாமே பர்ஃபெக்ட் பேப்பர் குவாலிட்டிலேருந்து எல்லாமே பெட்டராக இருக்கும். சரிங்களா? ரொம்ப நாளைக்கு வச்சு நீங்கள் படிக்கலாம், ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கேயே நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ ஒரு கொஷினை நீங்கள் ரெஃபர் பண்ணணும், ஏதாவது நோட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா, அந்த கொஷின் சம்மந்தமாக ஏதாவது எழுதி பார்க்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எழுதிக்கலாம். சரியா? அதுக்கு எல்லாமே ப்ராப்பராக ஸ்பேஸ்லாம் விட்டுருக்கும். ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவு இந்த புக்கை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத உங்களுடைய வெற்றி இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது புக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரையும் முன்னாடி ஆர்டர் பண்ண சொல்லிக்கோங்க. ஏன்னா எக்ஸாம் வரப்போகுது. முன்னாடி இருந்தே நீங்கள் படிச்சினா தான் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ண முடியும். உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னால முன்னாடியே ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலை சந்திக்கலாம். நன்றியுடன் அதியமான் குழுமம், கற்றலை தவம் ஆர்ஷவரம். நன்றி, வணக்கம்.